நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. ஏன் என்ன சோகமா இருக்க? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லம்மா நிஷாந்த் இங்க வருவாங்கன்னு. நேத்து பாவம் எனக்காக பார்க்ல போய் தேடி இருப்பாங்கம்மா. உங்ககிட்ட ஐடியா கேட்டாலே என்ன சொல்லணுமா? பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கம்மா. ஏமா இப்படி பண்றீங்க? என்ன கடைசியில என்ன சொல்ற? உனக்காக தானே நான் கூப்பிட்டு வந்தேன். போகம்மா, என்னாலயும் இருக்க முடியலம்மா. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயே காலங்கத்துல எந்திரிச்சு உட்காந்து ஏதாவது புலம்பிட்டு இருக்காது. போய் குளிச்சுட்டு வா போ. போங்கம்மா. எந்திரிச்சு போடி. காலையில இப்படியே உட்காந்துட்டு பேனாத்திட்டு கிடப்ப போ. பேசாம வாங்கம்மா, நம்ம ஊருக்கே போயிடலாம். இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு இங்கதான். எந்திரிச்சு கிளம்பு போ. வேண்டாம்மா, நான் போன் அடிச்சாது பேசுறேம்மா. என்ன விடுங்கம்மா. போன் கீன் ஏதாவது எடுத்து ஆன் பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். நீ ஏமா என் காதல சேர்த்து வைங்கன்னா என் காதல பிரிச்சு வச்சிருவீங்க போலமா நீங்க. சொன்னதை மட்டும் செய். போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. சரி போறேன் போங்க. இதுக்கடி எல்லாம் ஓணம் சரியா எடுத்து வச்சிருக்க? நீங்க கிளம்பு கிளம்புன்னு அவசரத்துல கிளம்பும் போதே எல்லாம் இந்த சாரி மட்டும் தான் முன்னாடியே இருந்துச்சுன்னு எடுத்து வச்சேன். போ, என்னமோ கட்டிட்டு வா. போங்கம்மா. எந்திரிச்சு போமா. வந்து சாப்பிடுவா. நேத்து நைட்டும் சாப்பிடல, இப்பவாது வந்து சாப்பிடுவா. அட போங்கம்மா, நீங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கலமா. எந்த கோவமா இருந்தாலுமே சாப்பாட்டுல மட்டும் பழிக்க கூடாது. வந்து சாப்பிடுவா. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி போ. இவ்வளவு எப்படிதான் இதுல இருந்து கொண்டு வர போறோனோ தெரியல. இப்பவே இப்படி அந்த பையன் லவ் பண்ணலன்னா என்ன பண்ண போறாளோ தெரியல. இப்பவே ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ண போறாளோ தெரியல. சே, இந்த பையனும் என் பொண்ணை லவ் பண்ணணும்பா. பாவம் இல்லாட்டினா பிரியா ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. அம்மா, டவல் எங்க இருக்கு? அங்கதான் வச்சிருக்கேன் பாரு, எடுத்துட்டு போ. சரிம்மா. ஆன்ட்டி ஆன்ட்டி, ஹலோ, கண்ணு இருக்கா இல்லையா சார்? அங்க வீடு பூட்டி இருக்கு சார். அது குடிமா தெரியல. வீடு பூட்டி இருக்கா? எங்கடா போனா? எனக்கு தெரியும்டா, நான் தானே அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என் உயிரை தானே எடுத்துட்டு இருக்கீங்க. அவளும் உன்ட்ட சொல்லிட்டு போகல, நீயும் விட்டு தொலைய மாட்டேங்கிற. என்ன பண்ண போறியோ தெரியல. போ. இதுல நான் வேற உன் கூடயே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அவதான் விட்டுட்டு போயிட்டால, நீயும் விட்டு தொலைய வேண்டியதுன்னு. அவ என்ன விட்டுட்டு போல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நல்லது சொன்னாலே காலம் இல்லப்பா. என் காதல் நீ ஊத்தி வளர்த்தனா உன் காதல் தன்னால வளரும். கம்முன்னு கிளிக்கும். அதுக்கு முதல்ல காதல் இருக்கணும், அப்பதான் தன்னால வளரும். அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. பக்கத்து வீட்டு ஆண்டி வராங்க, அவங்க கிட்ட கேளு. அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி உனக்கு எப்படி தெரியும்? நான் டெய்லி வீட்டுக்கு வந்து வாட்ச் பண்ணுவேனே. தூ வெக்கமாவே இல்லையா? ஆளை பார்க்க வீட்டுக்கு வரது கூடாதாடா? இதுல என்னடா தப்பு இருக்கு? இந்த சைக்கிள் கேப்ல எப்படா நீ இதெல்லாம் பண்ண? 1 வீக் தானடா ஆச்சு பார்த்து. 1 வீக்டா? 1 வீக்கா அவ வீட்டு வாசல்ல தான் இருந்தேன். அவளுக்கே தெரியாது அது. லூசு, எப்படி கண்டுபிடிச்ச அட்ரஸ்? பிரியாதான் எனக்கு சொன்னாப்பா. எல்லாம் அவளே சொல்லிட்டா. நீ வந்து நின்று வாட்ச் பண்ணு. நல்லா வாட்ச்மேன் மாதிரி இரு. அமைதியா இருடா. ஆன்டி. என்னப்பா? இல்ல பாட்டி, இந்த வீட்ல இருக்காங்களா? ஐயோப்பா, கொஞ்சம் நான் அர்ஜென்ட்டா வெளியில போனோம். அந்த தாத்தா வருவார், அவர்கிட்ட கேளு. சரி ஆன்டி. என்னப்பா வேணும்? இல்ல தாத்தா, இங்க இருக்கவங்க எங்க போனாங்க? என்னப்பா? தாத்தா, இங்க இருக்கவங்க எங்க போனாங்க? ஏன்பா பேசாம அமைதியாவே இருக்க? முடியலடா. நீ அட்ரஸ் வாங்கி உன் காதலை டெவலப் பண்ணி அதுக்குள்ள வயசாயிரும். போ. ஒழுங்கு மரியாதை அந்த தாத்தாவை சொல்லிடுறா. போடா. நீ வேற நீ அட்ரஸ் வாங்கி அவ்வளவுதான், உனக்கே வயசாயிரும் போல. என்னப்பா அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. தாத்தா, இங்க இருக்கவங்க எங்க போனாங்க? இங்க இருக்கவங்க எங்க போனாங்களா தெரியலையேப்பா. நீ பேரை சொல்லி கேட்டு தொலை பைத்தியம். தாத்தா, இங்க பிரியாங்கிற ஒரு பொண்ணு இருப்பாளே, அவங்க எங்க போனாங்க? ஏன்பா அந்த பொண்ணை பாக்கணுமா? ஆமா தாத்தா, எங்க போயிட்டாங்க? என்னப்பா கேக்குற? எங்க தாத்தா போனாங்க? ஏன்பா இப்படி கத்துற? முடியலடா. சிரிப்பு தாண்டா வருது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து? அந்த தாத்தா என்ன காது கேட்கலங்கிறாரு, நீ என்ன கத்து கத்துன்னு கத்துறடா. முடியலடா. இப்பயே போயிட்டு இருந்துச்சுன்னு வை, உங்க காதுல தண்ணி ஊத்தி அவரே முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுருவாரா. பேசாம இருந்தா தொல்லடா. ஏன்டா நீ வேற? தாத்தா, இங்க இருக்க பிரியாங்கிற பொண்ணு எங்க தாத்தா? அவங்களாப்பா ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருன்னு தெரியுமா? என்னப்பா காஃபியா? வீட்டுக்கு வா குடுக்கறேன். காஃபி அண்டா வாங்கி நல்லா குடிடா. உன் காதலுக்கு காஃபி ஊத்த போறாருன்னு நினைக்கிறேன். வாப்பா, இங்கேயே நிக்கிற. வா காஃபி குடுக்கறேன். கேட்டல. ஐயோ தாத்தா, எனக்கு காஃபி வேணாம். இங்க இருக்கவங்க எங்க போனாங்க? எந்த ஊருன்னு தெரியுமா தாத்தா? இது கோயம்புத்தூர்ப்பா. ஐயோ தாத்தா, இது எந்த ஊருன்னு கேட்கல. அவங்க எந்த ஊருக்கு போனாங்க? அவங்களும் இந்த ஊர் தான்ப்பா. அவ்வளவுதான், உன்னோட ஜோலி முடிஞ்சிச்சுடா. ஒரு ஃப்ரெண்ட் இங்க கஷ்டப்பட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல, நானே கேட்டு சொல்றேன். தாத்தா, இங்க இருக்கவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க? ஊர். ஊருக்கு போயிருக்காங்களான்னு கேக்குறியா? ஆமாப்பா, ஊருக்கு போயிருக்காங்க. ஐயோ தாத்தா, அது கிடையாது. இவங்க இருக்கவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க? அவங்க பாட்டி ஊருக்கு போயிருக்காங்கப்பா. அதுதான் தாத்தா, எந்த ஊர்?
அவங்க பாட்டி ஊருப்பா. மூடிட்டு வந்துரு. இந்த சொட்டை கடையில கேட்டோம்னா அவ்வளவுதான் வந்துரு. நீ மரியாதை கொடுத்து கேட்டு சொல்றா ப்ளீஸ்டா. இவரை விட்ட வேற வழி இல்லடா. ஆமா, இவர்கிட்ட பேசுறதுக்குள்ளேயே நாளைக்கு ஆயிரும். இவ அட்ரஸ் சொல்றதுக்கு கூட அவளுக்கு அடுத்த கல்யாணமே ஆயிரும் போல. ஏய், என்னடா அடுத்த கல்யாணங்கிற? ஐயோ, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சுடா, சாரி. சரிப்பா, நான் போறேன். எனக்கு மாத்திரை சாப்பிட டைம் ஆயிருச்சு. தயவு செஞ்சு கிளம்புங்க தாத்தா. என்னப்பா? ஒண்ணும் இல்ல. டேய், ஏன்டா இப்படி கத்துற? அப்புறம் என்ன எவ்வளவு நேரமா அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கே? ஏதாவது சொல்றாரா? பாவம், ஒரு காது கேட்காதுடா. காது நல்லா பெருசா தானே இருக்கு, என்ன காது கேட்கல? நானும் பாக்குறேன், உனக்கும் வயசாகும், அப்ப தெரியும். சரிப்பா, போயிட்டு வரேன். டேய் பாருடா, அவர் கடுப்பேத்துறாரா. பாருங்க, அந்த ஆன்டியா வந்துட்டாங்க. அந்த ஆன்டி கிட்டே கேளு. ஆன்டி இங்க இருக்கவங்க எங்க போயிருக்காங்க? உங்க பாட்டி ஊருக்கு போயிருக்காங்கடா. மறுபடியும் முதல்ல ஏன்டா இப்படி பண்றாங்க? ஆன்டி எந்த ஊருன்னு சொல்ல முடியுமா? ஈரோடுப்பா. ஓ, ஈரோடு ஆன்டி. ஓகே ஆன்டி, தேங்க்யூ. சரிப்பா, போயிட்டு வா. ஆமாப்பா, நீ யாரா உங்களுக்கு? இப்ப நான் என்னடா சொல்றது? ஏதாவது ஒண்ணு சொல்லு. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலை. இல்ல ஆன்டி, அவங்களோட ஃப்ரெண்ட், அதனாலதான். ஓ ஃப்ரெண்டா, சரிடா. சரி ஆன்டி. ஏய் வாடா போலாம் டக்குன்னு. ஏய், எங்க பைத்தியம்? ஏய் எங்க ஊருக்கு தான். ஏய், லூசா, நீ பேசாம போயிரு. ஏதாவது சொல்லிட போறேன். மனுஷனை கடுப்பேத்திட்டு இருக்காதுடா. டேய் நான் அவளை பாக்கணும்டா. வாட ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியாடா? செய்ய மாட்டேன்டா. வாயிருக்குன்னு அடிச்சு விடாத, மரியாதையே வந்துரு. சார் ஈரோடுக்கு போறாரு, அவ்வளவுதான் பத்து உனக்கு. ஏய் வாடா ப்ளீஸ்டா. என்னால முடியாது, போ. ப்ளீஸ்டா வாடா. என் ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ்டா. வந்து தொலை. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்னு வர. அதெல்லாம் இங்க விட்டுட்டு போயிட மாட்டேல. டேய், நீ ஆளை பார்த்தோன்னே என்ன விட்டுற மாட்டியே. அதெல்லாம் விட மாட்டேன்டா. வாடா. சரி, வா. ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து தொலை. பிரியா, பிரியா நீயே என்ன தேடி வந்துட்டியா? பிரியா, இப்ப நீயும் என்ன லவ் பண்றதானே? பிரியா, என்ன தேடி நீ வந்துட்ட பிரியா? நிஷாந்த், நிஷாந்த் நீங்களா? அம்மா, நிஷாந்த் வந்துட்டாங்க. நிஷாந்த், என்ன தேடி வந்துட்டீங்களா? நிஷாந்த், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அம்மா சீக்கிரம் வாங்க. நிஷாந்த் எங்க போனீங்க? அம்மா, நிஷாந்த் வந்துட்டாங்கம்மா. இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தாங்கம்மா. என்னடி பேசுற? வீட்டுக்குள்ள யாருமே வரலடி. இல்ல, நிஷாந்த் வந்தாங்க, நான் பார்த்தேம்மா. என்ன செவரகிரி குச்சா? ஏடி இப்பதான் நான் வந்தேன். நான் பார்க்கும்போது யாருமே இல்ல. கற்பனை ஏதாவது காண்டுட்டே இருக்காத, பைத்தியம் ஆயிர போற. இல்ல, நிஷாந்த் வந்தாங்கம்மா. வரலடி. நீ இப்படியே புலம்பிட்டு நான் போறேன். நிஷாந்த், அப்ப நீங்க வரலையே என்னை தேடி? உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் நிஷாந்த். வாங்க நிஷாந்த். பிரியா, பிரியா எங்க போன? இங்கதான் நின்று இருந்த. பிரியா, பிரியா எங்க போன? பிரியா எங்க போன? பிரியா, என்ன தேடி வரலையா பிரியா? நீ என்ன தேடி வரணும் உனக்கு தோணலையா பிரியா? நீ வரையோ இல்லையோ பிரியா, நான் வரேன். என்னால நீ இல்லாம இருக்க முடியல பிரியா. கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன் பிரியா. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல பிரியா. உன்னை தேடி வரேன் பிரியா. சீக்கிரம் உன்னை தேடி வரேன். உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, நெஞ்சோ சேராதா காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, மூச்சு காத்தும். ஹலோ சார், என்ன கோலம் இது? பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் ஏதாவது போறோமா? நீ முதல்ல சிரிக்கிறது நிப்பாட்டிடு. இது நான் சிரிக்கிறேன். சிரிக்க வைக்கிற மாதிரி வந்து நின்னுப்புட்டு என்னடா கோலம் இதுக்கு? எதுக்குடா வேஸ்டி ஷர்ட்? இப்பயும் கேக்குறாங்க. போய் ஆளை பார்த்தோன்னே விட்டுற மாட்டே என்ன? ஏய், அதெல்லாம் விட மாட்டேன்டா. என் ஆளை பார்க்க போற. வெஸ்டி ஷர்ட்ல போட்டதுன்னு நல்லா இருக்கும். இருக்கும் சார், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். போலாமா சார்? போலாமே. வந்து தொலை. என்ன கோலமோ தெரியல, போ. அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கட் பண்ணிடலாம். இன்னைக்கு யாரும் செடி கட் பண்ண வேற வரேன்னாங்க. என்ன இன்னும் காணோம்? அம்மா, வாப்பா, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி என்ன சொல்றீங்க? நாங்க இப்பதானே வரோம். என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில உங்களுக்கு போன் அடிச்சு செடியை கட் பண்ணுங்க. இப்ப வந்து செடியை கட் பண்ண வரீங்க. எப்பதான் இந்த செடியை கட் பண்ண இருக்கீங்க? காசு வாங்குறீங்களா? காசு வாங்காத மாதிரி பண்றீங்க. என்ன ஆண்டி சொன்னீங்க? தெரியல, செடியை கட் பண்றாங்களா? என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? இதுக்கு வேண்டாம் உடனே கூப்பிட்டு வந்துடக்கூடாது. என்ன பார்த்தா டீசன்ட் மாதிரி தெரியல. டேய், ஏன்டா உன் கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவைடா. நீ என்னப்பா வேஸ்டி ஷர்ட் கட்டிட்டு வந்திருக்க? வந்து செடி வெட்டுப்பா. சார், பாத்தீங்களா, உங்க வருங்கால மாமியார் உன்னை பார்த்து செடியை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாய மூடு நீ. வாய முன்னும். ஆண்டி, என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் செடியை வெட்ட வரல ஆண்டி, அவன் தான் வந்தான். என்னப்பா, யாரோ ஒருத்தர் வந்து வெட்டுவாங்க. காசு மட்டும் வந்து கேட்டுக்கோங்க செடியை வெட்டினதுக்கு. அவன் வேஸ்டி ஷர்ட் போட்டிருக்கான். அவன் வெளியில இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு நீ கொஞ்சம் உள்ளார போய் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம். உள்ளார போய் கொஞ்சம் வெட்டி ஏறியா? உன்னை பார்த்தா நல்லா வேலை செய்யற பையன் மாதிரி இருக்கு. சரியா? ஆண்டி, என்னப்பா ஆன்டி கேன்டீன் இருக்க? செடியை வெட்ட தானே வந்த வேலையை பாரு. போப்பா, போய் செடியை வெட்டு போ. ஆண்டி, நான் செடியை வெட்ட வரல. ஓ, தேங்காய் பறிக்க தென்னந்தோப்புல அது ஏதாவது வந்தியா? நம்மள அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஆண்டி. உன் வருங்கால மாமியார் கிட்ட சொல்லி வச்சிடறா. என்னப்பா, தேங்காய் பறிக்க வந்தியா? ஆண்டி, என்ன ஆண்டி? அட, தேங்காய் பறிக்க வந்தானே சொல்ல வேண்டியதானே. இவ்வளவு நேரம் உன்னை திட்டி இருக்க மாட்டேலவா? அங்கிட்டு போலாம். ஆண்டி, அதுக்கு வரல. எதுக்குப்பா வந்து சொல்லுப்பா? ஆண்டி, கொஞ்சம் உள்ளார போய் பேசலாமா? என்னப்பா உள்ளார எதுக்கு வந்த? அது முதல்ல சொல்லு. ஆண்டி, இல்ல பிரியாவை பார்க்க வந்தேன். ஓ, பிரியாவை பார்க்க வந்தியா? சாரிப்பா, தப்பா நினைச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரிப்பா, நீ உள்ளார போய் இந்த பையனை செடியை வெட்டிட்டு வர சொல்றேன். ஆண்டி, நானும் அவன் கூட தான் வந்தேன். ஐயோ மன்னிச்சிருப்பா, வா பிரியாவை பார்க்க போலாம். வாப்பா. சரி ஆண்டி.
நல்ல மரியாதை கொடுத்தீங்க. சாரிப்பா, செடியை விட்ட காலையிலேயே வர சொன்ன, இன்னும் வரலையா? அதனாலதான். அவங்க வரலன்னு கோபத்தை எங்க மேல கட்டிட்டீங்க பாத்தீங்களா? அவர் பார்க்க நல்ல புள்ள மாதிரி தான் இருந்தாரு, உன்னை பார்க்க செடி வெட்டுற மாதிரியே இருந்துச்சா? தேவையா உனக்கு இதெல்லாம்? உன் கூட வந்தால எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. சரி வாப்பா, உள்ளார போலாம். வா, உனக்காக தான் அவ காத்துட்டு இருக்காவா? சரி. ஏன்டி கொஞ்சம் போங்க, இங்க இருக்க செடியெல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வாப்பா. நீ யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்கடி. யாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. என்ன சொல்ற? இல்லம்மா, அவங்கள அப்புறமா வர சொல்லுங்கம்மா, எனக்கு தலை வலிக்குது. நிஷாந்த் போயிட்டு அப்புறமா வருவியா? என்ன சொன்னீங்க? என்ன காலையில நான் விளையாண்டேன், நீங்க இப்ப விளையாடுறீங்களா? நீ வேற போய் சொல்லாதீங்கம்மா, அவங்க வந்திருக்க மாட்டாங்கம்மா. இல்லம்மா, அமைதியா இருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். சொல்ல வரத கேள்வி. இல்லம்மா, வேண்டாம்மா, கேக்குற முள்ள நான் இல்ல, நான் போய் தூங்குற போங்க. தூங்க போற, என்னாச்சு? இல்ல, எனக்கு தலை வலிக்குது, நான் போறேன். நிஷாந்த் கேட்டியா? சும்மா அதே வார்த்தை சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. நம்மளனா திரும்பி பாரு. போங்கம்மா. திரும்பி பாரு. ஏன் நிஷாந்த் எப்போதும் காலையில இருந்து இருக்க மாதிரியே நீங்க இருக்க மாதிரியே எனக்கு கனவு காண வைக்கிறீங்க? மொத்தமா இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுப்பா. சரி, அவங்க பேசிட்டு நம்ம போவோம். ஏன் நிஷாந்த் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு போங்க நிஷாந்த். என்ன பார்க்க தான் நீங்க வரல, போங்க. உண்மையாலுமே உன் நிஷாந்த் இங்க தான் நிக்கிறேன். என்ன ஏமாத்துறீங்களா? போங்க. உண்மையாலுமே சொல்றேன், உன் நிஷாந்த் இங்க தான் இருக்கேன். நிஷாந்த், உண்மையாலுமே நீங்க தானா? நான் தாமா வந்திருக்கேன். இப்படியே பார்த்து மழை தேடி நான் நினைவேன், சம்மதமா சம்மதமா. குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. இணையாக நான் இருப்பேன், சம்மதமா. நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. என்ன பார்க்க வந்துட்டீங்களா? உன் நிஷாந்த் உன்னை பார்க்க வந்துட்டேன்டா பிரியா. தேங்க்யூ சோ மச் நிஷாந்த். ஏன் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது நிஷாந்த். டேய், பார்த்த உடனே விட மாட்டேன்ல. டேய், நீ போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு போறா. காதலிச்சிட்டாங்க, நம்மள கூட மறந்துடுவாங்கப்பா. நீங்க ஏன் என்ன தேடி வந்தீங்க? உனக்கு எப்படி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதோ அதேதான் எனக்குமே. டேய், நான் இங்க இருக்கேன்டா. நீ என்ன கிளம்பலையா? ஆமாம்மா, நீ எதுக்கு முதல்ல சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்த? அது வந்து ரகு, வந்து போயெல்லாம் அப்புறம் சொல்லிக்குவியா? இப்ப சொல்லு, எதுக்கு ஊருக்கு வந்த? அன்னைக்கு நிஷாந்த் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதா வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ மேடம்க்கு நல்லாவே தெரியும். அது நல்லாவே தெரியும். தெரிஞ்சனால தான் நான் இங்க வந்தேன். ஓகே, அதுக்காக நீ ஏன் இங்க வந்த? அன்னைக்கு சொல்ல வந்துட்டு சொல்லலையே, என் மேல லவ் இல்லையோன்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா இல்லையா? நீ இவனை பாரு, நீ அவனை பாரு. அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உனக்காக காலையில இருந்து சாப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்திருக்கான் இவன். ஐயோ ரகு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எங்க அம்மா சமைச்சிருப்பாங்க. அப்பாடா, அப்ப முதல்ல சோறு போடுமா, எனக்கு செம பசி. உங்களுக்கு இல்லாத அம்மா கிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. என்னம்மா, வரும்போதே உங்க அம்மா என்ன செடியை வெட்டுற காரன்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ சாரி ரகு. என்ன மட்டும் இல்ல, இவனையும் தான். ஐயோ, அவங்க பார்த்தது இல்லல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டாங்க போல. அதுக்காக கொஞ்சம் நின்று யார் பண்ணின்னு கேட்டிருக்கலாம். உடனே செடி வெட்டுற காரன்னு சொல்லியிருக்க வேணாம். பரவாயில்ல விடுங்க, வாழ்க்கையில எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜங்க. அம்மா இருக்குமா, உங்க அம்மா இப்பவே இப்படி பேசுறாங்களே, அதுக்கப்புறம்லாம். அதுதான் சொல்லிட்டல, சாரி விடுங்க. டேய், என்னடா வந்ததுல இருந்து நாங்க ரெண்டு பேர் மட்டும் பேசுறோம், நீ மட்டும் பேசவே மாட்டேங்கிற. அதான் சார் மொத்தத்தையும் பேசிட்டு இருக்கீங்களே. ஏய், விசாரிக்க வேணாமா எதுக்காக இங்க வந்தான்னு? நீ விசாரிச்சது மண்ணாங்கட்டியால போதும், கிளம்பு. டேய், ஃப்ரெண்டு கழட்டி விடுற. டேய் கிளம்புடா. உனக்காக இவ்வளவு தூரம் வந்தல என்ன சொல்லணும்? அப்பவே கேட்டவள, பார்த்த உடனே என்ன கழட்டி விடக்கூடாது. நீ கழட்டி விட்டுட்டா பாத்துக்கிறேன். ரிட்டர்ன் பிரச்சனைனா என்கிட்ட தானே வருவா, அப்ப இருக்கு. டேய் கிளம்புடா. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் போய் சாப்பிட தான் போறேன். போ அந்த வேலையை பாரு. ஆமா, எதுக்காக நீங்க வந்த? அததான் சொன்னனே. நீ சொன்ன என்ன காரணம்னு சொல்லலையே. அததான் சொன்னனே, லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணலையே, அதனாலதான். அதுக்கு அப்புறம் கூட நான் கேட்டேன், நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அப்பயும் நீங்க இல்லன்னு தானே சொன்னீங்க. அத எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னா, எங்க அம்மா தான் நீ கிளம்பு ஊருக்கு அப்படின்ட்டாங்க. எப்படி ஒரு பொண்ணு கிட்ட சாதாரணமா லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன், நீயே நினைச்சு பாரு. அதான் பூவல வாங்கிட்டு வந்தீங்களே, அப்ப பண்ணிருக்கலாம். அப்ப கொஞ்சம் தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நான் உன்னை 10 மணிக்கு வர சொன்னேன், நீ தான் வரல. எதுக்கு? பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பீங்க. உனக்காக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு, நீ தான் வரல. அச்சச்சோ, லவ் ப்ரப்போஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும், எங்க அம்மானாலதான் எல்லாமே. அம்மா மட்டும் அமைதியா இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. அப்புறம் என்ன, மேடமுக்கு ஊருக்கு வரும்போது ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? நான் தான் சொன்னல, ஊருக்கு வா, அந்த சர்ப்ரைஸ் உனக்கே தெரியும். கண்டிப்பா சொல்லணும். நீ ஊருக்கு மட்டும் வா, உனக்கே அடி சர்ப்ரைஸ். பிரிய சகி சொல்லிவிடவா, கொஞ்சம் கவிதையா கிள்ளி விடவா, அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா.